வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. குரூப் அட்டென்ஷன். சரி, இந்த லாங் ஜம்ப்ல என்னென்ன டேல என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆல்மோஸ்ட் 10 days கம்ப்ளீட்டட், 11 day கம்ப்ளீட்டட். இது 12th day. என்னென்ன பண்ணணும்? ஏன்னா இதுக்கு முடிச்சிட்டேன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் அவுட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இது ஒர்க் அவுட்லாம் எல்லாமே 40 days முடிச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் அவுட் பண்ண போறேன். இது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் தான் பண்ண போறாங்க. 5 ஒர்க் அவுட் முடிச்சிட்டோமா? இன்னும் 5 பண்ணல. இப்போ ரிமைனிங் 5 ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. சரியா? அந்த 5 ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ஒர்க் அவுட். நம்ம நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு லாங் ஜம்ப் பொறுத்த வரைக்கும். நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஒர்க் அவுட் பிளஸ் 5 ஒர்க் அவுட். இந்த 5 to 5 plus 5 பார்த்தீங்கன்னா 10 ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்புக்கு வராத ஆள் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஒர்க் அவுட் போனாலே போதும். ரிமைனிங் அந்த 5 ஒர்க் அவுட் பார்த்துடலாம். சரியா? அந்த 5 ஒர்க் அவுட்ல எதனா வராம இருக்கா? அந்த 5 ஒர்க் அவுட் பண்ணல, அந்த 5 ஒர்க் அவுட்ல எது வரலையோ அதை என்ன பண்ணும், திருப்பி ரிப்பீட்டடா ஸ்டார்ட் பண்ணிக்க. சரியா? இந்த 10 ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். அந்த 10 ஒர்க் அவுட் பர்ஃபெக்டா பண்ணிக்க. இந்த ரிமைனிங் 5 சொல்றேன். இந்த ரிமைனிங் 5லயும் பார்த்தோன்னா எது வரலையோ என்ன பண்ண போற, திருப்பி ரிப்பீட்டடா ஸ்டார்ட் பண்ணிக்க. 10மே வந்துச்சு அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க. 6th ஒர்க் அவுட் பார்த்தோம்னா காலை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். காலை எக்ஸ்டெண்ட் பண்ண ரோபோட் விங் மாதிரி பாடி ஃப்ரண்ட்ல போடாது. ஃப்ரண்ட்ல போடாம பாடி டவுன் பண்ணிக்க. கை ரொட்டேட், திருப்பி கால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, டவுன். ஓகேவா? லாங் ஜம்ப் டேக் அப் அடிச்சுனா பாடி ரொட்டேட் பண்ண போற. ஸ்டார்ட். கீப் டவுன். காலை இப்ப டவுன் பண்ணிக்க. பொறுமையா இடுப்பு இன்னும் டவுன் பண்ணு. இன்னும் டவுன் பண்ணு. ரொட்டேட், ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ணிக்க. இன்னும் டவுன் பண்ணும். இன்னொரு சொல்றேன், கீழே உட்காருங்க. தம்பி, தப்பா பண்றேன்னு சொல்லிட்டேன், மாத்திக்க. பாத்துட்டீங்களா? செட். கீழே உட்காந்து கை ரொட்டேட் பண்ணு. வெரி குட். கீழே உட்காந்துட்டியா? ஒரு ரொட்டேட் பண்ணிக்க, எவ்வளவுதான். இப்போ ரொட்டேட் பண்ணு. கால் பெண்ட் ஆகக்கூடாதுமா. இந்த லென்த்தோட ஸ்டார்ட். பாடி ஃப்ரண்ட்ல போடாத, ஸ்ட்ரைட்டா வச்சாதான் கரெக்டா இருக்கும். நீ கீழே உட்காரணும். கீழே உட்காரு. ரெடி? செகண்ட் ஒன்னா கேலப்பிங். இன்னமும் ஃபாஸ்டா மேல தெரிஞ்சு ரன்னிங்கே தான். ரிலாக்ஸா டோ பிரஸ் பண்ணி மேல வா. கை மேல தூக்கி மேல ஓட்டும். உங்களால ஆல்டரேட் பண்ண முடியல அப்படின்னா ரிலாக்ஸா கால் ஒன்று லிஃப்ட் பண்ணிக்க. ஸ்டார்ட். கரெக்ட் தான். கை ஒண்டி மேல தூக்கு. வெரி குட். ஆல்டர்னேட். ரைட் லெக், லெஃப்ட் ஹேண்ட். Star jump.
காலை க்ளோஸ் பண்ணிக்கோ. அம்மா நீ காலை எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்றியோ இந்த ஜாயிண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ ஆகும். காலை எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா ஃப்ரீ ஆகாது. என்னால லாங் ஸ்டெப் வச்சு ஓட முடியல, காலை தூக்க முடியல, காலை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணிக்க. இது எல்லாரும் ஃபெஸ்டிவ் கண்டினியூ பண்ணல. ஒரு ஸ்டெப் வாக் பண்ணிக்க, வாக் பண்ணிட்டு கூட காலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க. புரியுதுங்களா? நார்மலா வாக் பண்ணா பண்ண போற, காலை எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் வாக் பண்ணிக்க, காலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, திருப்பி க்ளோஸ் பண்ணிக்க. ஸ்டார்ட். காலை எக்ஸ்டெண்ட் ஆகணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க. எல்லாமே ஹேர்ல தான். வெரி குட். அவ்வளவுதான். ஓகே, க்ளோஸ் ஆகல. இப்பதான் கரெக்ட். பாடி பெண்ட் பண்ண ஸ்ட்ரைட் ஆகும். ஓகே, ரெண்டு பேரும் ஓகே. வெரி குட். பரவாயில்ல, ட்ரை பண்ணு. முந்தில ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். காலை எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க. ஒன்னு ஓகே, காலை க்ளோஸ் பண்ணிட்டா ஓகே. 2 ஓகே. வெரி குட். ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், செகண்ட் டைம்லாம் ஈஸியா பண்ணலாம். ரெடியா? 3 முடிஞ்சுதா? சரி, ஆல்மோஸ்ட் எத்தனை ஒர்க் அவுட் முடிஞ்சதாங்க? 3யா? இன்னைக்கு வந்து 5 தான். 5ல வந்து 3 முடிச்சுட்டேன். இது 4 than 5 பார்த்தனா அங்க பண்ண முடியாது. அங்க பண்ணணும்னா ஓரளவு எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாதான் அங்க பண்ண முடியும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். சரியா? டோ டச், டக் ஜம்ப், ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டக் ஜம்ப். டக் ஜம்ப்னா உன்னுடைய நீ வந்து ஷோல்டர் லெவலில் வரணும். டக் பண்ண போற. டிஸ்டன்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. எனக்கு இங்க குச்சாரோ ஓகே தான், எனக்கு காலை டச் பண்ணி குதிக்க போறேன். டைம் எடுத்து சம்மனு. இப்போ இந்த இடத்துல இவ்வளவு தடுமாட்டம் இருக்கு, இன்னும் அந்த இடத்துல பண்ணா கீழே தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பேசிக் இங்க வீதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட். ஏன் தெரியுமா? லாங் ஜம்ப்ல போர்டு அடிச்சு என்ன பண்ண போற, டக் பண்ணி ஜம்ப் பண்ணுவோம்ல, அதுதான் இந்த டக் ஜம்ப்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்க 5 10th ஒர்க் அவுட் பார்த்தலாம் இருக்கு. டோ டச் இருமா. 10th ஒர்க் அவுட். 10th ஒர்க் வந்து டோ வந்து டச் பண்ண போறோம். உன்னுடைய டோ வந்து பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கும் போது கால் ஒன்றே மேல தூக்க போறோம். டோ ஒன்றே டச் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 1 by 1. வெரி குட். இது 2 ஒர்க் அவுட் பர்ஃபெக்டா இருந்தனா லாங் ஜம்ப் பிளேயர். நெக்ஸ்ட். வெரி குட். குட். எல்லாரும் ரெடி? பொசிஷன். ஸ்டார்ட். குட். ஒன் மோர் டைம். கிளாப் பண்ணோன்னு ஸ்டார்ட் பண்ணிக்க. அப்சர்வ் பண்ணுமா எப்படி பண்ணணும்னு பாருங்க. பொசிஷன். ஸ்டார்ட். குட். சரியா? ஆல்மோஸ்ட் 10 ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டடு. இந்த 10ல நம்மளுக்கு எது வரலன்னு யோசிக்க. 10மே வந்தா ஓகே. அந்த 10 வந்த உடனே லாஸ்ட் என்ன பண்ண, பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க. என் கால் வந்து இவ்வளவுதான் லிஃப்ட் பண்ண முடியுதுன்னா இது 10 ஒர்க் அவுட் எல்லாமே கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த காலை எவ்வளவு மேல லிஃப்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியும்னு பார்த்து. சரியா? இந்த 2 ஒர்க் அவுட் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு செட்டு முடிச்சிடுங்க.
நீங்க அங்க போயிடுங்க. எவ்வளவு முடியுதுப்பா? பரவாயில்ல, கீழே விழுந்தா கூட எழுச்சிக்கலாம். ட்ரை பண்ணு. ஃபர்ஸ்ட் டச் ஜம்ப், அப்புறம் டோ டச்.